குருசடிக்கு வரும். 8 மணி குருசடிக்கு போய் நிறைய நாளாச்சு. அதனால நாங்க என்ன எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோட போயிட்டு இருக்கோம். வெளியே போயிட்டு சாயங்காலம் வரக்கு அதான் இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். நாங்க அந்தோணியார் கோயில் குருசடி ஸ்பெஷல். இன்னும் செவ்வாய்க்கிழமை எல்லாம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அங்க பொதுவா எல்லாருமே போவாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களை லீவுனால நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். பாய். இப்ப அந்த குருசடி வந்தாச்சு. நாங்க அந்த குருசடி விளையாடி போறோம். வாங்க பார்ப்போம். இந்த அந்தோணியார் கோயில்ல நல்ல அற்புதம் எல்லாம் நடக்கும். நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். இதுல நிறைய பேர் நேச்சர் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தீக்க வருவாங்க. பின்ன நண்டி திருப்பலி எல்லாம் பண்ண வருவாங்க. இந்த கோயில் வந்து 300 வருஷமே முன்னாடி உள்ளதே கோயில். இதை ஃபர்ஸ்ட் கட்டினது யாருன்னா டச் கேப்டன் அப்படின்னு சொல்லியவர். அவரை பேர் என்னன்னா டின லாய். இவர் தான் இதை கட்டினாரு. எதுக்காகனா மார்த்தாண்டவர்மா அந்த போர் வீரருக்கு வேண்டி ஒரு கல் குருசை வந்து அதுல வச்சாரு. அந்த கல் குருசை கண்டதும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்னன்னா அந்த அந்த குருசையை வழிபட தொடங்குச்சுன்னா அந்த குருசுல வந்து அந்த கோயிலா மாறுச்சு. நம்ம என்ன கேட்டாலும் அதுல கிடைக்கும். நம்ம இப்போ யதார்த்தமா நமக்கு குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து நேச்ச போடுவாங்க. ஆனா அது கண்டினியூஸா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை தான் மெயின் அங்க ஸ்பெஷல். இந்த பூசை முடிஞ்சதான் அங்கே கஞ்சி கொடுப்பாங்க. நம்ம கஞ்சி குடிக்க இடத்து போகிற வழியில் ஊறுகாய் எல்லாம் இது மாதிரி விற்பாங்க. இந்த ஊறுகாய் நமக்கு தேவைன்னா வாங்கலாம், இல்லைன்னா நம்ம வெறும் கஞ்சும் குடிக்கலாம். இது 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டு தான். ஆனால் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அவங்க செய்து கொண்டாடுற ஊறுகாய், அதனால மோஸ்ட்லி எல்லாருமே வருவாங்க. நிறைய வெரைட்டிஸ் உண்டு. இஞ்சி, பூண்டு, மாங்காய், நேரங்காய் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்கும், நல்லா எல்லாருமே வாங்குவாங்க. சரி, கோயிலில் பூசை முடிஞ்ச பிறகு இங்கே கஞ்சி கொடுப்பாங்க. அதுக்கு தான் நாங்கள் இந்த ஊறுகாய் வாங்கி வச்சிருக்கு. நாங்கள் இப்போ என்ன கஞ்சி வாங்க போகிறோம், புதுமை கஞ்சி. அது நம்ம இந்த 8 மணி குருசடிக்கு வந்தால் அது நம்ம மாங்காய் ஊறுகாய் அது நம்ம குடிச்சிட்டு போகணும். அது ஒரு புதுமை இல்லை, அதனால நாங்கள் இப்போ வாங்க போகிறோம். கரண்டி எடு, 4 இடம் எடுத்தியா? தம்பிக்கு அப்பாக்கு இப்போ 4 கரண்டி எங்க 4 பேருக்கு எடுத்து 4 பாத்திரம் நாங்கள் எடுத்தோம். இனி கஞ்சி வாங்க போகிறோம். வாங்க போ. நம்ம தட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி வரிசையில் போய் நின்று தான் கஞ்சி வாங்கணும். இடையில போடாது, வரிசையில் போய் நின்று தான் கஞ்சி வாங்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து நம்ம அந்த கஞ்சி குடிக்கணும். என்ன வாங்கிட்டு வராங்க. நாங்கள் எங்கள் 4 பேருக்கு இப்போ கஞ்சி வாங்கி வச்சுட்ருக்கோம். இனி குடிக்க ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இனி ஒவ்வொன்றா எடுத்து குடிக்க போகிறோம். இங்கே நம்ம 8 மணி இந்த குருசடிக்கு வந்தால் நம்ம இந்த கஞ்சியை மிஸ் பண்ணாமல் வாங்கி குடிக்கணும். ஏன்னா இது ஒரு புதுமை ஆகும். நம்ம இங்கே அந்தோணியார் கோயில் இருக்குல்ல, அங்கே உள்ள ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உண்டு. சின்ன திருவிழாக்கும் உண்டு. ஆட்களை வர செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி தான் நிறைய ஆட்கள் எல்லாம் வருவாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இப்போதான் பூச முடிஞ்சு, அதனால இவ்வளோ கூட்டமாக இருக்கு. அங்கங்கே ஒரு இடம் நிழல் பார்த்து எடுத்து அப்படியே குடிக்கணும். நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வச்சா கூட இந்த டேஸ்ட்டு வராது, அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் எங்கேயும் கிடைக்கும். இது 20 ரூபான்னு வாங்கணும். மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அங்கே செய்வாங்க. செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் இங்கே பூசை நடக்கும். அப்போ பூசை முடிச்சுட்டு யாருமே பசியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் இங்கே கஞ்சி கொடுப்பாங்க. அதனால் இங்கே வரவங்க எல்லாருமே இந்த மாதிரி கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. பின்ன இது பக்கத்தில் தான் அந்த தாமிரபரணி ஆரம் இருக்குது. அடுத்து இங்கே தான் வாவுலி நடக்கும். வருஷத்தில் ஒருக்க நடக்கும் இல்லை வாவுபலி.
நல்லா இருக்கும். அது ராட்டு அன்ன ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் நல்ல அழகாக இருக்கும். அப்புறமா என்னன்னா இதில் வந்து திருவிழா நடக்கும். திருவிழா அந்தோணியார் பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே திருவிழா நல்ல விசேஷமாக இருக்கும். பிப்ரவரி மாதம் நல்ல விசேஷமாக இருக்கும். இங்கே சாப்பாடு கொடுக்கும்போது முன்னாடியெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் 1 கிலோமீட்டர் வரை தள்ளி அப்படி வரிசை அவ்வளோ கூட்டமாக இருக்கும். வரிசையில் நின்று சாப்பாடு வாங்குவோம். இந்த சோறு வாங்கி சாப்பிட்ருக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒவ்வொரு பங்கில் உள்ளவங்களும் போய் அந்த வளம்பை எல்லாம் போவாங்க. நிறைய பேர் இப்போ வளம்புக்கெல்லாம் இருக்கனால அது அழகா இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போனதும் சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி. அது நல்ல ஸ்பெஷலாகும். பிப்ரவரியில் திருவிழா நடக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த திருவிழா நேரம் இப்போ செவ்வாய் வெள்ளியும் வர முடியலைன்னா திருவிழா நேரம் வந்து எல்லாரும் வாங்க. பின்ன அங்கே என்னன்னா திருவிழா நடக்கும்போது அந்த மத வேறுபாடு எதுவுமே இங்கே இருக்காது. ஹிந்து இந்த முஸ்லீம் அந்த மாதிரி எல்லாருமே இங்கே வருவாங்க. எல்லாருமே ஒரே மக்களாட்டு அங்கே கூடி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அந்த திருவிழா நேரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்படி எல்லாமே வாங்க. அங்கே ரொம்ப ஸ்பெஷலு இந்த சர்ச்சில். அடுத்து கஞ்சியும் அப்படி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த கஞ்சி நமக்கு குடிக்கக்கு. இதில் தேங்காய் இந்த மாதிரி இந்த உள்ளி இதெல்லாம் போட்டிருக்கோம். பயிறு கஞ்சி தான் நல்ல டேஸ்ட்டாக நமக்கு குடிக்க நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் வச்சா கூட அந்த டேஸ்ட் வராது. அந்த மாதிரி இதில் நல்லா இருக்கும். நாங்கள் இந்த ஊறுகாய் வாங்கிட்டோம். மாங்காய் ஊறுகாய் வாங்கி நான் எல்லாருமா இருந்து ஃபேமிலியாக இருந்து சேர்ந்து குடிச்சிட்ருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. நம்ம அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து குடிக்கணும். ஏன்னா அந்த நேரம் வச்சு தான் தருவாங்க. ஏன்னா சீக்கிரம் தீர நிறைய பேர் வருவாங்க எல்லாம். அதனால தீர அவங்க அடுத்தடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரையெல்லாம் அங்கே நடக்கும். செவ்வாய்க்கிழமை சீக்கிரம் தீரும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையை கம்பேர் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை தான் நிறைய ஆட்கள் வரேன். ஏன் அதுன்னா அந்தோணியார் பிறந்தது செவ்வாய்க்கிழமை. அதனால தான் அங்கே செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஸ்பெஷலு. செவ்வாய்க்கிழமை தான். அதனால் நீங்கள் போகிறதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை நேரமாக போங்க. போய் அப்படியே கஞ்சும் குடிச்சிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் கஞ்சி 3-3:30 மணி வரை எல்லாம் இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை சீக்கிரம் தீரும். இந்த அந்தோணியார் கோயிலில் வெளி ஊர்லேருந்தெல்லாம் ஆட்கள் எல்லாம் வருவாங்க. நேச்சு எல்லாம் போட்டிருப்பாங்க. அது தீக்கெல்லாம் வருவாங்க. பின்ன டூரிஸ்ட் இதுலேருந்து வருவாங்க. அவங்களும் இதே போல் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க. விசிட் பண்ணிவிட்டு கஞ்சும் குடிச்சிட்டு போவாங்க. நாங்கள் இருக்கோம்ல அவங்க பார்த்துருக்கேன். கஞ்செல்லாம் குடிச்சிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளே ஒரு 5000 மேலே ஆட்கள் வருவணும். ஒரு 10 கணக்கு இல்லை, அப்படி நிறைய ஆட்கள் வருவணும். பின்ன இந்த கோயில் பக்கத்தில் ஒரு சாஸ்தாங் கோயில் இருக்குது. அந்த கோயில் என்ன ஃபேமஸ்னால் வெடிப்பாங்க. நம்ம ஏதாவது மனசில் நினச்சது அப்படி வெடித்து அது நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனால் நம்ம இந்த அந்தோணியார் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். மனசில் ஒன்று நினச்சி நீங்கள் அதை நேச்சையாக போட்டு அதை அப்படியே நீங்கள் நடத்துனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இத்தனை வாரம் நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் நம்ம நினச்ச 9 வாரம் செவ்வாய்க்கிழமை 9 வாரம் நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு மனசில் ஒரு காரியம் நினச்சி அப்படி நீங்கள் பக்தியாக காலமாக போகணும். ஃபஸ்ட்டு பூசையிலேருந்து முடியது வர அந்த ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொண்டு நல்ல நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கோயிலோட அற்புதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பின்ன அப்படியே லைக் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் நீங்களும் இப்படி போயிருக்கா, இந்த அனுபவம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம எடுத்த தட்டை சாப்பிட்டுட்டு நல்லா நீட்டாக கழுவி தட்டையும் அந்த ஸ்பூனையும் எடுத்த இடத்துல அப்படியே கொண்டு வைக்கணும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு எடுக்கணும்ல, அதனால நான் எடுத்த இடத்துல அப்படியே கொண்டு வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கா, உங்களை இதே போல் ஏதாவது நேச்சர் போட்டு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் இப்போ இதே போல் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கு. பார்த்து அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீட்டுக்கு போகிற வழியில் நிறைய சின்ன கடையெல்லாம் இருக்குது. துணி கடை, பாத்திரம் கடை, காய்கறி கடை, அடுத்த ஃபேன்சி ஐட்டம்ஸு, அடுத்த பூக்கடை, அடுத்தது நம்ம வாவுலி கடையிலேருந்து கிடைக்கல அந்த மாதிரி ரோஸு எல்லாமே நல்ல குவாலிட்டியானதான், சீப்பான ரேட்டு கிடைக்கும். நான் வாங்கியிருக்கு, நீங்களும் வாங்கி பாருங்கள். எல்லாமே இது வீட்டிலே தயாரிக்க சோப்பு,
இன்னும் ஃப்ரூட்ஸு இது வந்து எது எடுத்தாலும் 20 ரூபா அந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். ஆனால் நல்லா உழைக்குது வாங்கினது எல்லாமே. அவ்வளோதான். நமக்கு வீட்டு தேவைனால இங்கே 8 மணிக்கு வந்தால் கிடைக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வந்து வாங்குங்க. திரும்ப நான் ஃப்ரூட்ஸு ரஸ்க்கு அந்த மாதிரி. இது வந்து செப்பல். அடுத்து நாங்கள் இப்போ திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். முடிஞ்சு திருச்சடியில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இனி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே போகலாம்.